மதிமுக திமுக கூட்டணியில் வருவாங்களா இல்லையா? பாமக அதிமுக கூட்டணியில் வருவாங்களா இல்லையா? தேமுதிக கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்களாமே, காரணம் என்ன? பல கேள்விகள் இருக்குல்ல. ஆனால் இந்த அரசியல் புயல் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாமே புயலாக தான் இருக்குது. பாமகவுக்கு திமுக அதிமுக அப்படிங்கிறதுல எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. மதிமுக திமுக விட்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிறதும் பெரிய ஒரு கேள்வியாக மாறி நிற்கிறது. அதற்கான காரணம் எல்லாமே புயல் கிளப்பக்கூடிய காரணம்தான். அப்போ இந்த புயலை பார்க்கணுமா வேண்டாமா? இது ஆழமான அரசியல் சதுரங்கம். தேமுதிகவை எப்படியோ அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. பிரேமலதா அவர்கள் கடைசியாக தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்கிறது, இந்த தேர்தல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்முடைய தேர்தல் தான், நாம் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கமாக பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் மார்ச் மாதம் இங்கே வரப்போகிறாரு, மீண்டும் மீண்டுமா 22ஆம் தேதிக்கு மேலே இங்கே வரப்போகிறார் அப்படின்னு சொன்னோன்னே செல்லூர் ராஜா அவர்கள்ட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க. என்னப்பா மோடி அவர்கள் இங்கே வராங்களாமே, அதிமுக கலைஞ்சிருமா இல்லை திமுகலேருந்து யாராவது பிஜேபிக்கு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டபோது, பாரதிய ஜனதாவை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை பாரத பிரதமர் வந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு மதத்தை சார்ந்த கட்சியாக இருக்கிறது என்று. அவர் எவ்வளோ வேணாலும் வந்துட்டு போட்டுங்க, இங்கெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜா அவர்கள் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக அதிமுகவை சார்ந்தவங்க எல்லாருமே இப்போ பிஜேபிக்கு எகெயின்ஸ்டாகவும் பேசுகிறாங்க, மோடிக்கு எகெயின்ஸ்டாகவும் பேசுகிறாங்க. இதனால் திமுகவுக்கு எப்படி பொலிட்டிக்ஸ் செய்யணும், அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்குது. எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக பாஜகவினுடைய பி டீம் யார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். திமுகவினுடைய பி டீம், அதிமுகவினுடைய பி டீம் அப்படிங்கிற அந்த பி டீம் மத்தியில் பிஜேபியினுடைய பி டீம் அதிமுகவா திமுகவா அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய அளவில் கேள்வி. ஸோ ஒரு லேயர் அப்படியே சுருங்கி ஒட்டுமொத்தமாக இப்போ திமுக மற்றும் அதிமுக அப்படிங்கிற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுடைய அடுத்த கட்ட கொள்கை 2026 எப்படியெல்லாம் இந்த கட்சிகள் இருக்க போகிறது அப்படிங்கிறத 2024 தேர்தல் நமக்கு கண் முன்னே காண்பிக்க போகிறது. அதுக்கு முன்னாடி தேமுதிக உள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அப்படியே சென்னைக்கெலாம் வர்ற மாதிரி ஏதோ ஒரு பிளான் இருந்துச்சு போலயே, அதிமுக உடனடியாக என்ன செஞ்சிடணும், ராமதாஸ் அவர்கள்ட்ட பேசி பாமகவை அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு சொல்லி வேலுமணி அவர்களுக்கெல்லாம் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்ததாம். அந்த அசைன்மெண்ட்டுக்கான ரிசல்ட் இன்னும் வெளியில் வரல. பாமக அதிமுகவினுடைய தொகுதி பங்கீடு இன்னும் இழுவையில் தான் இருந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கான அந்த காயத்துக்கான மருந்து அதிமுக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கல்ல, உடனே காங்கிரஸ்கிட்ட போய் கேட்குறாங்க, திமுக ஒதுக்குவதை விட கூடுதலான சீட்டை அதிமுக உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதிமுக பக்கம் போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காங்கிரஸினுடைய இப்போதைய தலைவர் சொல்கிறாரு, எனக்கு அதிகமாக சீட்டு கிடைச்சாலும் பரவாயில்லை, நான் அதிமுக பக்கம் மட்டும் போக மாட்டேன், நான் திமுக கூடவே இருந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், பேச்சுவார்த்தை செல்ஃபோன் வழியாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னார். இப்போதைய காங்கிரஸ் தலைவர் தான் சொன்னார், ஆமாம் திமுக கூட பேச்சுவார்த்தை செல்ஃபோன் வழியாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, அந்த வரலாறு இருந்தெல்லாம் நாங்கள் கீழே இறங்கி வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதிகமாக சீட்டு கிடைச்சாலும் அதிமுக பக்கம் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது திமுக எவ்வளவு சீட்டு ஒதுக்க போகிறாங்க, அதுக்கு பின்னாடி காங்கிரஸ் எந்த மாதிரியான உழைப்புகளை போட போகுது, அது மட்டும் இல்லாமல் இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே பல சிக்கல்களும் சண்டைகளும் வந்துட்டு இருக்கு. லோக்கல் பொலிட்டிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் எக்ஸ் தளத்தில் ஒரு வீடியோவை பகிர்ந்திருந்தார். அது வீடியோ எப்படின்னா, ஏய் காங்கிரஸ் எப்படி ஜெயிச்சிங்க தெரியுமா, திமுக இருக்கிறனால தான் காங்கிரஸ் ஜெயிச்சுட்டு இருக்கீங்க, 1-2 சீட்டாவது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேச, அந்த பக்கமாக திமுக இன்னும் இங்கே எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் பேச, இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்க மாத்தாலே அடிச்சான், விட்டு நகர மாட்டேனே. என்னப்பா கூட்டணிக்குள்ளேயே பயங்கரமான சண்டைலாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நாம இங்கிருந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் வேடிக்கை பார்க்கும்போது ஒரு கூட்டணிக்குள்ள இந்த மனுஷன் வந்தா போதும்பா, அந்த கூட்டணி ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருடைய பெயர் அடிபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகோ அவர்களுடைய பெயர் அடிபடும். ஏன்னா அவர் போன கூட்டணி எல்லாமே அப்படிதான். சரி, அந்த கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது இப்போ திமுக கூட்டணியில் தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் தொகுதி பங்கீடு அப்படின்னு சொல்லி வரும்போது திமுக கூட ஏதோ உரசல்ல இருக்காங்க மதிமுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியானது. அந்த தகவலை மேலும் மெய்ப்பிக்கும் வகையாக ஒரு செயற்குழு கூட்டத்தை யார் கூட்டினாங்க? இதே மதிமுக கூட்டினாங்க. என்ன வைகோ சார் அவர்களே, திருமாவளவன் அவர்கள் பெரிய மாநாடே கூட்டிட்டார், நீங்கள் என்ன செயற்குழு கூட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்தை சொல்லியிருந்தாலும் அந்த செயற்குழு ஏன் கூட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு சர்ச்சை. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களுடைய சின்னத்தில் போட்டி போட போகிறோம்.
எங்களுடைய சின்னம், அந்த சின்னத்தில் நாங்கள் மறுபடியும் போட்டி போடலைன்னா கண்டிப்பாக எங்களுடைய சின்னம் ஆபத்துக்குள்ளான சின்னமாக மாறிடும். ஸோ இந்த பம்பரம் அப்படிங்கிற சின்னம் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கள் கைவிட்டு கூட போக வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் சின்னம் கைவிட்டு போயிருச்சுன்னா, அரசியல் பணிக்காக நன்கொடைலாம் வாங்கணும்னா சின்னம் இல்லாத ஒரு கட்சி நன்கொடை வாங்குகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வரியை போடுவாங்க, அந்த வரிக்கு ஒரு குட்டி வரியை போடுவாங்க, இப்படின்னு சொல்லி நிறைய சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கலெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லிட்டோம். யார்கிட்ட? திமுக எடுத்து சொல்லிட்டோம். ஆனாலும் நீங்கள் பம்பர சின்னத்தில் நிற்கக்கூடாது, உதயசூரியனில் தான் நிற்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி முடியும்? நாங்கள் 6 வருஷமாக உதயசூரியனில் தானே நின்றுட்டு இருக்கோம். இந்த ஒரு எலெக்ஷனில் மட்டும் நாங்கள் பம்பர சின்னத்தில் நிற்கிறோமே. அந்த பம்பர சின்னத்தில் நிற்பது என்னமோ துரை வைகோ அவர்கள், அதாவது வைகோ அவர்களுடைய மகன் நிற்பதனால் நாங்கள் பம்பர சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி நிறைய பேர் பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. அந்த பம்பர சின்னத்தை விட்டு கொடுத்துட்டோம்னா பெரும் பிரச்சனை வந்துரும்பா, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி வைகோ சொல்கிறத யாரும் நம்ப மாட்டுக்காங்க. அப்போ துரை வைகோ அவர்கள் நிற்பதால், அவருடைய முதல் எலெக்ஷன் அப்படின்னும்னால, இல்லை மதிமுகவில் அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருப்பதால் பம்பர சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று விட்டார் என்றால் கண்டிப்பாக அந்த சின்னம் அவங்களுடையது அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க, பெரிய அளவு பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஆனால் மறுபடியும் உதயசூரியனில் நின்றுட்டாங்கன்னா பம்பர சின்னம் அப்படிங்கிறது காலி ஆயிரும். ஸோ பம்பர சின்னம் காலி ஆயிடுச்சுன்னா மதிமுகவே பெரிய அளவில் பிரச்சனைக்கு உட்பட்ட ஒரு கட்சியாக பார்க்கப்படும். அதன் பிறகு மதிமுகவுக்கு பெரிய அளவில் மவுசே இருக்காது. அதனால தான் இப்போ வைகோ அவர்கள் நாங்கள் இந்த சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி திமுகட்ட விடாப்பிடியாக கேட்டுட்டு இருக்காங்களாம். சரி, விடாப்பிடியாக கேட்டுட்டு இருக்காங்க, திமுகவது விட்டு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா, விட்டு கொடுத்தா கட்டு போட மாட்டான்டா இந்த வெட்டுப்புலி. இது திமுகவுக்கு வாழ்வாசாவா போராட்டம். இந்த எலெக்ஷனில் 40 தொகுதி நம்ம வென்றெடுத்தால்தான் 2026 நம்ம என்ன செய்ய முடியும், பெரிய அளவில் வெற்றி பெற முடியும். அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. அதனால நீங்க உதயசூரியனே நில்லுங்க வைக்கோ, உங்களுடைய கட்சி உதயசூரியனே நிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் இருந்து இன்னொரு ப்ரெஷர் வருதான். ஸோ ப்ரெஷர் எப்படி வந்தாலும் சரி, மதிமுகவினுடைய நிலைப்பாடு இதுதான். அந்த நிலைப்பாட்டிலேருந்து ஏதாவது மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு தான் செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அந்த செயற்குழு கூட்டத்தில் வேற எதை பற்றியும் தீர்மானம் எடுக்காம 4 முக்கியமான தீர்மானங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி செய்தி தரப்பு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த 4 முக்கியமான தீர்மானத்தில் முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தி கூட்டணி இருக்கு பார்த்தீங்களா, இந்த இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது அந்த இந்தி கூட்டணி தான் இந்திய லெவலில் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நம்முடைய உழைப்பை நாம் அயராது உழைக்க அப்படியே போடணும். அந்த உழைப்பை போட்டு இந்தி கூட்டணியை, புள்ளி வச்ச இந்தி கூட்டணியை நம்ம என்ன செய்யணும், உடனடியாக வெற்றி பெற வைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய முதல் செயற்குழு தீர்மானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கை தட்டியிருக்காங்க. இரண்டாவது செயற்குழு தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்லைட் ஆலையை இழுத்து மூட வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ நீதிபதிகள் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். உடனடியாக ஸ்டெர்லைட்டை இனிமேல் திறப்பதற்கான வாய்ப்பே இருக்கக்கூடாது. மதிமுகவில் வைகோ அவர்களுடைய ஆர்ப்பாட்டமும் வைகோ அவர்களுடைய போராட்டமும் ஸ்டெர்லைட் ஆலையை முழுவதுமாக முடக்குவதற்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறத வரலாறு பேசிக்கொண்டே இருக்கும். ஸோ செயற்குழு கூட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க விட மாட்டோம், திறக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் மறுபடியும் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு கைத்தட்டு. மூணாவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் உள்ள அணு உலை வளாகத்தில் பாவினி எனும் பொதுத்துறை நிறுவனத்தால் கடந்த 2003 500 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு மாதிரி அதிவேக ஈநுலை கட்டப்பட்டு வருகிறது. இந்த அதிவேக ஈநுலையின் அட்டைனிங் கிரிட்டிகலிட்டி எரிபொருள் நிரப்பும் பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மார்ச் 4ஆம் தேதி துவங்கி வைத்தார். அப்போ இவர் கேட்கிறார், வைகோ அவர்கள் கேட்குறாங்க, வெள்ள பாதிப்பிற்கு நிதி கொடுங்கள், எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டித்தாருங்கள் என கோரிக்கை வைத்தால் அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாத மத்திய பாஜக அரசு நியூட்ரினோ, ஹைட்ரோ கார்பன், அணு உலை, ஈநுலை என தொடர்ந்து சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் ஆபத்தான திட்டங்களை திணிக்கிறார்களே, இது சரியா, இது தவறு அப்படின்னு சொல்லி 3வது செயற்குழு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். 4வதா புதுச்சேரியில் அந்த முத்தையால்பேட்டை பகுதியில் ஒரு சிறுமி வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டால் அப்படின்னு சொன்னோம்ல, அவங்களுக்கு அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய புதுச்சேரி அரசாங்கம் உரிய இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும், படுகொலையில் ஈடுபட்ட நபர்களை கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், அந்த தண்டனை உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி 4வது தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்ட. ஸோ மதிமுகவினுடைய 4 தீர்மானங்கள் அப்படின்னு சொல்றதுல சின்னம் வரல, எத்தனை தொகுதின்னு வரல, முக்கியமான ஏதோ ஒரு அந்த ஒரு செயற்குழு கூட்டத்துக்கான முக்கியத்துவம் எதுவுமே இல்லாம பொதுவாக இருக்கக்கூடிய சில வழக்குகள், அந்த வழக்குகளுடைய தீர்ப்பு அப்படிங்கிறத தீர்மானமாக நிறைவேற்றியிருக்காங்க. என்ன வைகோ அவர்களே, உங்ககிட்ட இருந்து வேற ஏதோ எதிர்பார்த்தோம். திமுக இதை செய்யலைன்னா நாங்கள் யார் தெரியுமா? ஏன்னா திமுகலாம் ரொம்ப காரசாரமாக எதிர்த்து பேசிய ஒரே மனுஷன் வைகோ தான், வேற யாருமே கிடையாது. கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி, மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி, இந்த ஹைட்ரோ கார்பன் யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிலாம் ஸ்டாலின் அவர்களை சூப்பராக வச்சு செஞ்சிருப்பார் வைகோ அவர்கள். ஆனால் என்ன துரதிருஷ்டவசமாக இப்போ திமுகவினுடைய கூட்டணியில் இருப்பதால் வைகோ அவர்கள் பேசாமல் இருக்காங்க. ஒரு நாள் திமுக கூட்டணியிலிருந்து மட்டும் வெளியில் வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன்,
மறுபடியும் பழைய வைகோவை உங்களால் பார்க்க முடியும். அதிமுக இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. மதிமுக போகுமா இல்லை விசிக போவாங்களா? காங்கிரஸ் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. புயல் எந்த பக்கம் வீசும்? நீங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கை கொஞ்சம் கமெண்ட்ஸாக இங்கே வந்து சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.